நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தாவேக தலைவர் விஜயின் புகைப்படத்துடன் கூடிய பதாகைகளை ஏந்தி நிற்கும் விசிக தொண்டர்கள். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசிக அலுவலகத்திற்கு விஜய் வர உள்ளதாக கூறப்படும் நிலையில் அங்கு தாவேகாவினர் குவிந்த வண்ணம் உள்ளனர். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விஜயின் புகைப்படத்தோடு விசிக அலுவலகம் காணப்படுகிறது. கள நிலவரம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிவிக்க இருக்கிறார். குறிப்பாக சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் விசிகாவுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. அங்கு அவருடைய அந்த நிலைப்பாடு என்ன என்பது குறித்தான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில்தான் விஜய் இங்கு வர இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருந்தது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் விசிகா தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக தமிழக வெற்றிக்கழகத்துடன் விசிகா சேர்க்கிறது என்கின்ற ஒரு தகவல் என்பதும் பரவுகிறது. இந்நிலையில் தாவேகா தொண்டர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள். மேலும் விசிகாவினர் கையில் விஜயனுடைய புகைப்படத்தோடு இருக்கிறார்கள். நாம் நேற்று சில காட்சிகளை காண முடிந்தது. என்னென்றால் நேற்று தியாக நகரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் திருமாவளவன் தங்கியிருந்த போது அந்த விடுதிக்கு கீழே நின்ற திருமாவளவனுடன் நெருக்கமான நிர்வாகிகள் சிலர் கையில் விசிலுடன் நின்றார்கள். அதாவது ஊதா நீல நிறம் மற்றும் சிவப்பு நிறத்திலான விசில்கள். அதாவது விசிகாவினுடைய நேற்று வெளியாகும் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்று அவர்களுடைய நிலைப்பாடு அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் களத்தில் தாவேக துணை வந்திருக்கிறார்கள். விசிகா தொண்டர்கள் கையில் விஜயனுடைய படத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் நம்ம பார்க்க முடியாது. இன்னும் சற்று நேரம் 12 மணிக்கு உள்ளாகவே இந்த அறிவிப்பு என்பது வெளியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திரத்திலிருந்து திருமாவளவன் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருவார் அசோக் நகருக்கு. அங்கே கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் ஒரு சிறிய ஆலோசனை என்பது இருக்கும். அதன் பிறகு செய்தியாளர் சந்திப்பில் விசிகாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். விசிகாவினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தாவேகாவுக்கு சாதகமாக இருந்தால் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைக்கும். 118 இடங்களில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். 118 இடங்களில் அவர்களுக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பதும் கிடைக்கும். இந்நிலையில் தான் அந்த விசிகாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள். தாவேகா தொண்டர்களும் இங்கே விசிகா அலுவலகத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். விஜயனுடைய கட்சி கொடியாக விஜயனுடைய படம் மற்றும் விசில் சின்னம் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடியுடனும் இங்கே ஏராளமான தொண்டர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.